திமுக ஆதரவா பேசக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் எவனாவது சாத்துல முன்னாடி தட்டுல என்னப்பா நான் ஏத்தது தண்ணி வைங்கப்பா. இந்த ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்கன்னா அது போட்ட பிச்சை யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல பேசுறாரு. அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு எந்த அளவுக்கு சார் கருணாநிதி அவர்கள் உதவுனா உண்மையாலுமே? செந்தில்வேல் பெரிய அறிவாளி, உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலைங்க. சொல்றேன். அமெரிக்கா போயிட்டு வந்து 21 நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுற்றி பார்த்தோம். தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம உழைச்சடைஞ்சோம். அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை. ஒரு மாசம் முன்னாடி என்ன சொன்னாரு? விஜய் பின்னால் இருக்கலாம் தற்குறி கூட்டம் சொன்னாரா? இப்ப ஐடியில இருக்கிற எல்லாமே தற்குறி கூட்டம்ட்டாரா? அந்த ஐடி காரனை உருவாக்குனதே கருணாநிதி தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தற்குறி கூட்டத்துக்கே தலைவன் அர்த்தம். அவர் சரியா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு புரியலைங்க. ஆனா என்னன்னு கேட்டா, இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வியாதி மாதிரி. எதை சொன்னாலும் நல்ல வேலை நான் பிறந்ததுக்கே ஒரு காரணம் சொல்லல, அவ்வளவுதான். அதுவும் பத்திரிகைக்காரன் சொல்லிட்டு ஒரு 4 பேர் படுத்துற பாடு இருக்கு, தாங்க முடியல சார். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இந்த பாரு, இவன் வெந்தவன் இவன் வேகாதவன், நீ ஒரு அறவேக்காடு. தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, எப்படி நடந்திருக்கு? 210 சீட் வரப்போன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நம்ம நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? வேற என்ன கேட்க சார்? எடுத்தோடனே நான் தானா என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். எதை கேட்டாலும் திமுக போட்ட பிச்சை, கருணாநிதி போட்ட பிச்சை, கலைஞர் போட்ட பிச்சை, இப்படியே சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு இந்த மக்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. என்ன கருணாநிதி என்ன எரவாடா ஜெயில 8 வருஷம், பாளையங்கோட்டையில் ஒரு 2 வருஷம், ஒரு 25 வருஷம் சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலில் இருந்தவரா? பைத்தியக்கார பயிர்களா? இந்த சுதந்திரமே வேண்டான்னு தீர்மானம் போட்ட கூட்டத்தில் இருந்தாலும் போய் அவர் போட்ட பிச்சையில தான் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்றாங்கன்னா, உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அழித்து தியாக தீபங்களா போனாருக்கான பேர் தெரியாத ஊர் தெரியாத லட்சக்கணக்கான பேர். அவனை எல்லாம் பைத்தியங்கிறாங்களா? இந்த மாதிரி ஆட்களை தமிழ்நாட்டு மக்கள் என்னத்த சொல்றது? இவங்க என்ன பண்ணாங்க மக்களுக்கு? இவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டில் இருக்கிற மக்களுக்காக பண்ணாங்களே ஒழிய நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்தது என்ன? அதை சொல்லுங்க. எதுவுமே இல்ல. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு சட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். நாட்டு மக்கள் இன்னும் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தா, நான் ஏற்கனவே சொன்னதான், புதுசு இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகி விடும். இந்த 5 வருஷத்திலே பாதி தமிழனை கொண்டாச்சு. குடி, கஞ்சா, அபின், ஹைஸ்கூல் பக்கத்துல இருக்க பொட்டி கடையில எல்லாத்துலயும் இருக்கு. எப்படி வருது? உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அவன் ஏற்கனவே 70 வயது ஒரு மூதாட்டியை கற்பழிச்சான்னு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றான் ஜாமீன்ல. அவன் ஒரு 15 வயசு பொண்ணை கற்பழிச்சு துண்டு துண்டா வெட்டி போடுறான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். அவனை புடிச்சு விசாரிச்சா என்ன சொல்றான்? என் போதையில நான் என்ன செஞ்சேன்னே தெரியலங்கன்னு சொல்றான். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். இதை கேட்டவுடன் இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் மீது கோபம் ஒருத்தனுக்கு வரலன்னா
அவெல்லாம் மனுஷனா பிறந்ததே வேஸ்ட். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த மது அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்டா சிவகுமார் அவர்கள் பேசின ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. அதாவது ஓட்டு போட்டு வந்துட்டு இந்த மாதிரி 40% மக்களை வந்து குடிமக்களா என்ன குடிகார மக்களை ஆக்கி வச்சிட்டீங்க நீங்க அப்படின்ட்டு இத்தனை நாள் பேசாம இப்ப சார் திடீர்னு அவரு அது இப்பவாவது பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். அவரெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னால பேசினா நல்லா இருக்கும். டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். குடிமக்களை குடிகார மக்களாக்குறது போதும். தான் குடும்பத்தோட கோடி கோடியா சொத்துக்களை குவிக்காம கடைக்கோடி மனுஷன் வாழ்க்கையில் ஒடியாற்றணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் வந்து அண்ணாதுரை தானே. 67 ஆட்சிக்கு வந்தோடனே அவர் என்ன சொன்னாரு? மதுக்கடையை திறந்தால் நிறைய வருமானம் வரும்னு சொன்னாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு? மதுக்கடையை திறந்து அதில் வருகின்ற வருமானத்தை நான் ஒரு குஷ்டரோயில் கையில் இருக்கிற வெண்ணையாகத்தான் நினைக்கிறேன். அந்த குஷ்டரோயின் கையில் இருக்கிற வெண்ணையை நக்கி சாப்பிடுகின்ற ஈன பிறவி அல்ல இந்த அண்ணாதுரைன்னாரு. அப்ப இவங்களுக்கு பேர் என்ன? இவனா புறம்போக்கா, எச்சக்கலையா, இல்ல அடிச்சா கேக்குறக்கு ஆள் இல்லாதவனா? தமிழ்நாடு இன்னைக்கு நாசமா போனதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் காரணமே ஒழிய நான் இவர்களை கூட கோவப்பட மாட்டேன். நல்லவர்களை வெறுத்து ஒதுக்குனாங்க, அயோக்கியர்களை எல்லாம் கொண்டாடினாங்க. அதனுடைய பலனை இன்றைக்கு அனுபவிக்கிறாங்க. நீ என்னமோ ஊரை திருத்துற, உலகத்தை திருத்துறன்னு உண்மை பேசுன. இவனுக்கு நல்லவரையே தெரியாதுப்பா, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் சிறை வைக்க அலைவாருங்க. அதே மாதிரி சார் இப்போ சொன்ன மாதிரி இந்த செந்தில் வேலவர் சொன்ன மாதிரி அது போட்ட பிச்சை அப்படின்றாரு. இன்னொருத்தர் வந்து ஜட்ஜிகள்லாம் வந்து இவனது பிச்சை அப்படின்னு. அதான் இவங்க எல்லாரும் சட்ட வேட்டி இருந்து சிங்கிற சோர்ல இருந்து எல்லாமே காங்கிரஸ்காரன் போட்ட பிச்சைன்னு நான் சொல்றேன். அதுக்கு பதில் சொல்லட்டும் அவங்க. கரெக்ட் சார். இது ஏன் அதே மாதிரி இப்போ பொன்முடி அவர்கள் பேசும்போதும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி துரைமுருகன் அவர்கள் பேசும்போது ஏன் இந்த மாதிரி திமுக எப்பவுமே பெண்கள் சம்பந்தமாக கொச்சையாவே பேசுறாங்க? என்ன காரணம் சார் அது? ஜென்ம பத்தி மாற செருப்பால் அடிச்சாலும் போகாதமாங்க கிராமத்துல. இவங்க பூர்வீகம் அதானுங்க. அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க, பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க 90s தானே, நீ தெரியுதுடா, பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க பெண்ணு. சார் அதே மாதிரி இப்போ கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். நீ கருத்து கணிப்பு அந்தமான்ல தேர்தல் வருதோ? இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல நிறைய அந்த கடுப்புல விட்ட கணிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா? எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குருட்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது, ஒரு தில்ல முள்ளுக்கு ஒரு அளவே இல்லை. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ இந்த கருத்து கணிப்பில் திமுக ஜெயிக்குது அப்படிங்கும்போது ஒருவேளை திமுக ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? ஆட்சியை பாக்குறதுக்கு ஆள் இருக்கணும்ல. உங்க கண்ணீரஞ்சலி நிகழட்டும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேசல் உள்ள போயிருவேன். அம்மா